கவிதா. மணியரசு எங்க இருக்க? மணியரசு எங்க இருந்தாலும் உடனே நீ சிஎம் ஹாஸ்பிடலுக்கு வா. என்னால வர முடியாது கவிதா. ஏன் வர முடியாது? எனக்கு இன்னைக்கு கல்யாணமா? ஆமா கவிதா. எப்படிடா? எப்படி உன்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடிஞ்சிச்சு? எப்படிடா? பதில் சொல்லு. சொல்லு மணியரசு. எப்படி ஒத்துக்க முடிஞ்சது? சொல்லுடா. என் குடும்பத்தை மீறி அவங்கள தாண்டி என்னால ஒண்ணும் பண்ண முடியல கவிதா. குடும்பத்தை பெருசா நினைக்கிற மண்ணாங்கட்டியா இருந்தா அன்னைக்கே அப்படியே போயிருக்க வேண்டியதானடா. ஏண்டா என்கிட்ட வந்து பேசி என் மனசு கெடுத்த? பேசுடா. ஏன் பேச மாட்டேங்கிற? நானடா வந்து உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னேன். நானடா கல்யாணம் படிக்கலாமான்னு கேட்டேன். நானடா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க ஏற்பாடு பண்ண. எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு என்ன ஏண்டா வந்து கழுத்தறுத்த? உன்னை நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்து கார்ல அடிபட்டு செத்து பொழைச்சிருக்கேன்டா. என்ன பார்க்கணும்னு கூட தோணல உனக்கு? உன் கூட வாழணுங்கிற ஆசையில போன உயிரை பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன்டா. ஆனா நீ சாரி கவிதா. நீ எனக்கு சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். நீ என்ன தவிர வேற எவ கழுத்துலயும் தாலி கட்ட கூடாது. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ இப்பவே கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வந்தாகணும். மணியரசு, யாராவது மாப்பிள்ளை சீக்கிரமா வர சொல்லுங்க. மணியரசு, ஐயர் கூப்பிடாரு. சீக்கிரமா. மணியரசு